கொண்டக்கடலையில் சுண்டல் கிரேவி மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்பியான வடையும் செய்யலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு வெள்ளை அல்லது கருப்பு கொண்டக்கடலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதை மறுபடியும் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுபோல் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் அதுபோல் தான் வச்சுருந்தேன். இதிலேருந்து கொஞ்சம் கடலையை மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான உப்பும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்சியில் இதுபோல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிளோ கீரையோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிட்டு இது போல் ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போல் ஆட் பண்ணி 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இது போல் கடலையை நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது கெஸ்ட்டு வந்தால் கூட சீக்கிரமாக செய்யலாம்.